ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூரோப் டூர் சீரீஸில் டே 8ங்க. இன்றைக்கி நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஃபஸ்ட்டு டேங்க. ஸோ காலையிலேயே ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு முதல்ல நாங்கள் சுற்றி பார்க்க போன பிளேஸ் வந்து ஒரு கார்டன் தாங்க. அதாவது பேலஸ் ஆஃப் வெர்சைல் அப்படிங்கிற அந்த பேலஸில் இருந்த கார்டன் தான் சுற்றி பார்க்க போனோம். பேலஸ் உள்ள வந்து சுற்றி பார்க்கணுன்னா நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பிஃபோராகவே புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 2 days பிஃபோர் தான் ட்ரை பண்ணோம். பட் அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால பயங்கர க்ரௌடுங்க, டிக்கெட்லாம் கிடைக்கல. அதனால் பக்கத்தில் இருக்க கார்டனை மட்டும் தான் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். கார்டன் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகுங்க. அந்த கார்டனை சுற்றி பார்க்கறதுக்கே நமக்கு அந்த அன்றைக்கி டைம் பத்தலை. பேலஸை சுற்றி பார்க்கறதுக்குலாம் 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு முக்கால்வாசி கார்டனை தான் சுற்றி பார்த்தோம். ஏன்னா டைம் இல்லை, நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான சர்ச்சுங்க. அந்த சர்ச்சில் இருந்து அப்படியே டாப் வியூவில் பாரிஸை பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. அது ஒரு வியூ பாயிண்ட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த பிளேஸ்லேயே வந்து நாங்கள் லஞ்சுமே முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் எங்களை வந்து பெனோரமிக் டூர் தாங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நடந்து டயர்டாகிருக்கோம். ஸோ பஸ்லேயே உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸில் அப்படியே அந்த பாரிஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது. பாரிஸில் இருக்க இந்த இம்பார்ட்டண்டான ஃபேமஸான மானுமெண்ட்ஸ் எல்லாமே சுற்றி காட்டினாங்க. ஒரு சில இடங்களில் வந்து இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைமும் கொடுத்தாங்க. அது வரைக்கும் ஓகேங்க. பட் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலில் வந்து பார்ட்டி நடக்குது, அங்கே அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் டூர் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பெர் பர்சனுக்கு வந்து 40 யூரோங்க. நாங்கள் 80 யூரோ பே பண்ணியிருந்தோம். ஹோட்டல்ஸில் இருக்க பார்ட்டிக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதியம் எந்தெந்த பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோமோ அதே சேம் பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு சுற்றி காட்டிட்டு கொண்டு வந்து ஹோட்டல்லேயே விட்டாங்க. இது எங்களுக்கு ஸ்கேம் மாதிரி தான் இருந்தது. பார்ட்டிக்கும் அழைச்சிட்டு போகல, ஹோட்டலுக்கும் அழைச்சிட்டு போகல. ஸோ வந்து ஆஃப்டர்நூன் டூர் அவாய்ட் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8th டேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.